அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கிறது பெண் வசியம். பெண் வசியம்னா பெத்த தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், அல்லது அக்கா தங்கச்சியா இருக்கலாம். எந்த பெண்ணை வேணாலும் நீங்க ஈஸியா வசியம் பண்ணலாம். அதுக்காக மாற்றான் மனைவியை நீங்க வசியம் பண்ணக்கூடாது, மிகப்பெரிய பாவம். இது எப்படி செய்யும் முறைன்னு நான் சொல்றேன், நல்லா பார்த்துங்க. இதுக்கு அந்த பெண் போட்ட மட்டும்தான் போதும். முதல்ல வெள்ளிக்கிழமை சுக்கர வரை அல்லது குரு வரையா இருக்கணும். 3க்கு 3 வெள்ளி தகடுல இந்த சக்கரத்தை வரிஞ்சிக்கணும். வரிஞ்சிட்டு அவங்க அம்மாவுடைய பேரும் பெண்ணோட பேரையும் எழுதி இந்த மந்திரத்தை எழுதிக்கணும். தாய் பேருடன் பெண்ணு பேரையும் எழுதி அந்த மந்திரத்தை எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பிராண பிரதிஷ்டை பண்ணணும். பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணணும். பால், இளநீர், தயிர், தேனு, மஞ்சள், குங்குமம், விபூதி இதெல்லாம் கரைச்சி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு மேல வாசந்திரம் தடவணும். அரகஜா, கோராசனம், புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, மல்லிகை, அத்தரு, குங்குமப்பூ இதெல்லாம் குழைச்சு இது மேல வாசந்திரம் தடவிக்கணும். தடவிட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த தகுடை தாம்பல் தட்டு மேல வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேல எந்த பொண்ணை நீ வசியம் பண்றீங்களோ அந்த பொண்ணோட போட்டோ மேல வச்சிடணும். அந்த பொண்ணோட போட்டோ மேல வச்சுட்டு ஊதுவத்தியை கொளுத்தி இந்த கையில வச்சுக்கணும், இடது கையில வச்சுக்கின்னு மல்லிகைப்பூ ஒரு தட்டுல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மல்லிகைப்பூ வாங்கி, குண்டு மல்லியா இருக்கணும், வாங்கி வச்சுக்கின்னு இந்த மந்திரத்தை பாருங்க. வசி 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 வசிமுக வசிகராய நம. அந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லி சொல்லி ஒவ்வொரு மல்லிகைப்பூ அந்த சக்கரத்து மேல போடணும். போட்டு இந்த சக்கரத்தை சுருட்டி வெள்ளி தாயத்தில் அடிச்சு கழுத்துல அல்லது வலது கையில நீங்க கட்டிக்கணும். அந்த போட்டோ வெட்டு மட்டும் தண்ணியில விட்டணும். இந்த சக்கரத்தை மட்டும்தான் நீங்க வலது கையில கட்ட போறீங்க. கட்டிட்டு போனீங்கன்னா 7 நாள்ல அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு வசியமாயிடும். பெத்த தாயான்றவங்க உங்களுக்கு வசியமாயிடுவாங்க, அக்கா தங்கச்சாலும் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க, கட்டிய மனைவி இருந்தாலும் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. இது சித்தர்கள் சொன்ன முறை. இது மிகப்பெரிய ஒரு சூட்சமம். அதுக்காக மாற்றான் மனைவியை நீங்க பண்ண தேவையில்ல, மிகப்பெரிய பாவம். மாந்திரிகத்துல அது ஒண்ணு மட்டும் பண்ணக்கூடாது. இதுக்கு தீட்சை எடுத்து தான் பண்ணணும், தீட்சைலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன நினைச்சு நீங்க பண்ணுங்க, எதா இருந்தாலும் என்ன நினைச்சுன்னு பண்ணுங்க. 1% இல்ல, 1,00,000% இது பயனளிக்கும். இது சித்தர்கள் சொன்ன முறை. அனைத்துமே உண்மையான ஒரு சக்கரத்தை, நான் பயன்படுத்தின சக்கரத்தை இந்த நலனுக்காக நான் கொடுக்குறேன். தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.